கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலிருந்தே இன்னும் நம்ம மீள முடியாத நிலையில ஸ்ரேயா கோஷலுடைய இசை நிகழ்ச்சியிலையும் அதே மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. எங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க விரிவா பார்க்கலாம். கரூர்ல விஜய் பயணம் மேற்கொண்ட பொழுது அவரை பார்க்கறதுக்காக கூடின பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இடையில ஏற்பட்ட தள்ளுமுழல கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இப்ப வரையுமே இந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. இந்த நிலையில ஒடிசாவில் கட்டாக் நகரில் பாலி யாத்திரையினுடைய நிறைவு தினம் நடந்திருக்கு. இந்த நிறைவு திருவிழாவில் பின்னணி பாடகியா இருக்கக்கூடிய ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய நேரடி இசை நிகழ்ச்சியும் அங்க நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அங்க ஒண்ணு கூடியிருக்கிறாங்க. தடுப்புகளை தாண்டி மேடையை நோக்கி மக்கள் ஓட முயற்சித்ததுனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்ட நெரிசல்ல 2 பேர் மயங்கி விழுந்ததா சொல்லப்படுது. உடனே அங்க பாதுகாப்புக்காக இருந்த போலீசார் அதை 2 பேரையும் பத்திரமா மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது பத்தி காவல் ஆணையர் விளக்கம் கொடுக்கறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டம் கட்டுக்கடங்காம இருந்தது உண்மைதான் அப்படிங்கறத ஒப்புக்கொண்டிருக்காரு. இடிபாடுகள்ல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல, கூட்டத்துல நிக்க முடியாதவங்களை நாங்க பாதுகாப்பா வெளியேற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய உயிரை தாண்டி எந்த ஒரு பிரபலமும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இங்க முக்கியம் இல்லை அப்படிங்கறத மக்கள் உணரணும். இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரபோக் நியூஸை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.